வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சிவகாமி சந்தியாட்ட சொல்றாங்க, உன்னால என்னைக்குமே போலீஸ் ஆக முடியாது, நீ ஒரு தத்தி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகமா இப்படி தேவையில்லாம சாபம் விடுறீங்க அப்படின்னு சரவணன் கோபப்படுறாரு. ஒரு வார்த்தை சொன்ன உடனே கோபம் உனக்கு எதுக்கிட்ட வருது அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. சின்ன சொல்றாங்க, ஒருவேளை இந்த பணத்தை சந்தியா தான் எடுத்து வச்சிருப்பாளோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, ஆதிட்ட உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுடான், எதுக்காக அமைதியா இருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆதி சொல்றாரு, எனக்கு என்னமோ அர்ச்சனா அண்ணி சொன்ன மாதிரி சந்தியா அண்ணி தான் பணத்தை எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே சரவணனுக்கு கோபம் வந்துருது. ஆதிய நல்லா அடின்னு அடிக்கிறாரு. எதுக்காகடா தேவையில்லாம அவனை அடிக்கிற, உன் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன உடனே உனக்கு கோபம் வருதா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சந்தியா சரவணனை எப்படி மாத்தி வச்சிருக்கிறான்னு பாருங்க, சொந்த தம்பியவே எப்படி அடிக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சிவகாமி சொல்றாங்க, உன் பொண்டாட்டிய நான் ட்ரைனிங்க்கு அனுப்ப முடியாதுடா, அவதான் பணத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு சரவணன். இந்த ஆதிதாமா அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு சரவணன். சந்தியாவும் ஆதியும் பேசிட்டு இருந்தது. ஆதி சந்தியாவோட காலை பிடிச்சு யார்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சினது எல்லாத்தையுமே சரவணன் பார்த்திருப்பாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ சிவகாமிட்ட சொல்றாரு சரவணன். கேட்ட உடனே சிவகாமி ரொம்ப நொறுங்கி போயிடுறாங்க. என் வயிற்றுல பிறந்தவனாடா நீ, ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அழுறாங்க சிவகாமி. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை ஏமாத்தின, அவளுக்கு துரோகம் பண்ணின, அதுக்கப்புறமா சொந்த வீட்லயே பணத்தை திருடி இருக்கிற, இன்னும் என்னலாண்டா பண்ணிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. அது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சரவணன் காலில் விழுறாரு. அவரோட அம்மா அப்பா காலில் விழுறாரு. இந்த வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சரவணன் ஆதிட்ட சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, முதல் முறையா என்னோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம்டா அந்த பணம், அந்த பணத்தை தொலைச்சிட்டு நான் எத்தனை நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. உன்னோட லவ்வருக்கு நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா நீ உழைச்சி வாங்கி கொடு, இல்ல பேங்க்ல லோன் போட்டு வாங்கி கொடு, என்னோட பணத்தை எதுக்காக தூக்கி கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு சரவணன். சொந்த வீட்டுல திருடுற, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரு சரவணன். சிவகாமி ரொம்ப மனசுடைஞ்சு அழுறாங்க. சந்தியா சிவகாமிட்ட சொல்றாங்க, ஆதிதான் அந்த பணத்தை திருடுனது அப்படின்னு உங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த சவாலை நான் தோத்துட்டேன், எப்படியாவது என்னை ட்ரைனிங் அனுப்புங்க அப்படின்னு உங்க மனசை மாத்தலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஆதி பாவத்தை சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. என்னோட கனவு லட்சியம் அதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும், ஆனா அங்க ஒரு பொண்ணு வயிற்றுல குழந்தையோட ஆதிக்காக காத்துட்டு இருக்கிறாத்த அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதியோட கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தி இருக்கிறேன், ஆனா உனக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ என் வயிற்றுல பிறக்கலைனாலும் நீ என் பொண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடும்பத்தோட தலைவி நீதாமா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல இப்போ சரவணன் அப்பா சிவகாமிட்ட கேக்குறாரு, இந்த பணத்தை திருடினது யாருன்னு சந்தியா கண்டுபிடிச்சிட்டா நம்ம குடும்பமானும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவளோட லட்சியத்தை கூட அவ விட்டு கொடுக்க துணிஞ்சா அப்படின்னு சொல்றாரு. நீ விட்ட சவால்ல சந்தியா ஜெயிச்சிட்டா, இப்ப அவளை நீ ட்ரைனிங் அனுப்புவியா மாட்டையா அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க சந்தியாவுக்கு சம்மதம் சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.